அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் நடக்கக்கூடிய 4 முனிசிபாலிட்டிக்கும் 13 வல்லரசுகளுக்கும் இடையிலான யுத்தம் 571வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 571வது நாளில் காலையிலே மிகப்பெரிய அதிர்ச்சியான தகவல் ஒன்று இஸ்ரேலை உலுக்கி இருக்கிறது. அது நத்யான்ஹூனுடைய பரிவாரத்தின் மீது ஒரு தாக்குதல். 17 வயதை கொண்ட ஒரு யூதன் தான் அந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றார். அந்த யூதன் சாதாரணமான ஒரு ஆளாக தெரியவில்லை. அது சின்பத்து, மொசாது ஆகியவற்றின் ஏற்பாடாக தெரிகிறது. ஒரு பெரிய முயற்சிக்கு பின் அவனுடைய முயற்சி தோல்வியடைந்து இருக்கிறது. அதோடு இஸ்ரேலிய ஊடகம் எந்த உண்மையையும் சொல்லாமல் அவன் யார், எந்த அளவுக்கு அவன் கைது செய்யப்பட்டானா அல்லது கொலை செய்யப்பட்டானா, எந்த அளவுக்கு அவன் இந்த சின்பத், மொசாது போன்றவர்களால் பயிற்சி அளிக்கப்பட்டவன் என்பதெல்லாம் பற்றி எந்த தகவலும் இல்லாமல் ஒரு இன்வெஸ்டிகேஷன், வழக்கம் போல ஒரு விசாரணை என்று சொல்லியிருக்கிறது. இதை எந்த பின்னணியில் இஸ்ரேலிய பத்திரிகைகள் பார்க்கின்றன என்று சொன்னால், ரோஹன் பார் என்ற அந்த சின்பத்துடைய தலைவரை நத்யான்ஹூ முதலில் பதவி விலக செய்தார். சொன்னார், அவர் கேட்கவில்லை. இவராகவே பதவியில் இருந்து தூக்கி போட்டார். அதை இஸ்ரேலுடைய உச்ச நீதிமன்றம் தடை செய்தது. அவர் பதவியில் இருக்கிறார். அதன் பிறகு நாம் ஒரு 5 நாட்களுக்கு முன்னால் இதே காணொலியில் சொன்னோம், சின்பத் தலைவரை நத்யான்ஹூ கொலை செய்ய முயற்சி செய்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பாரதூரமான ஆளைத்தான் இஸ்ரேலில் இன்று பிரதமராக அந்த மக்கள் வைத்து கொண்டு அல்லாடுகிறார்கள். அத்தனை பேரும் எதிர்க்கிறார்கள். ஆனாலும் அவர் பிரதமராகவே இருந்து கொண்டு இருக்கிறார், போரை காரணம் காட்டி. அதன் பிறகு சின்பத்து தலைவர் நேற்று ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறார். ஜூன் 15ஆம் தேதி நானே ரிசைன் பண்ணிட்டு போயிடுவேன். ஆனால் 15ஆம் தேதிக்கு வரைக்கும் அவர் பொறுக்க மாட்டார் என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் கணித்து கொண்டிருந்த நேரத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அதே போல இஸ்ரேலினுடைய வீதிகளில் இன்னொரு பெரிய போராட்டம். அது இந்த 52,000க்கு மேற்பட்ட ஷஹீதுகள் சாதித்தது என்று சொல்ல வேண்டும். ஜயோனிஸ்டுகள் நிச்சயமாக யூதர்கள் அல்ல, அவர்களுக்கும் யூத மதத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்ற ஒரு போராட்டம். எங்க? இஸ்ரேல்ல. யாரு? ஹெரிடியம் ஜூஸ், பழமைவாத அந்த யூதர்கள். அவர்களுக்கும் போலீஸுக்கும் இராணுவத்துக்கும் இடையில் சண்டை. அவர்களை செந்துக்காக தூக்கி அப்படியே வீசுகிறார்கள், கல்லையோ மண்ணையோ தூக்கி வீசுவது போல. அந்த அளவுக்கு நேற்று இஸ்ரேலை உலுக்கி இருக்கிறது ஒரு பெரிய போராட்டம். ஆக நத்யான்ஹூவும் அவருடைய பரிவாரமும் தனிமைப்படுத்தப்பட்டு வருகின்றன. ஓரளவுக்கு இது வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் நீக்கப்பட்டு விட்டார்கள். பார் என்பவர் மட்டும் நத்யான்ஹூவை எதிர்த்து வெளியே போக மாட்டேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். தனக்கு வேண்டிய ஆமாம் சாமிகளை வைத்துக்கொண்டு சில அட்டூழியங்களை செய்து கொண்டு பல படுகொலைகளை செய்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறார் நத்யான்ஹூ. அதற்கும் அவருக்கும் காலக்கெடு விதிக்கப்படுகிறது. இன்றைக்கு, அதாவது இன்று இப்பொழுது ஒரு 5 அல்லது 6 மணி நேரம் தான் இருக்கும். இன்றைக்கு தாக்கிய அந்த இளைஞன் எந்த பின்னணியில் வந்தான் என்பதை இஸ்ரேலிய ஊடகங்களே உளவுத்துறைகளின் பின்னணி என்று சொல்லுகிறது. அதனால் நத்யான்ஹூ நாளைக்கு கொலை செய்யப்பட்டால் அது யாருடைய கைவேலை என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு இன்று மக்கள் வெறுக்கிறார்கள். அவரை பிசிக்கலாக அங்கிருந்து அப்புறப்படுத்தி விட வேண்டும் என்று சொல்கிறார். அடுத்து இந்த விரக்தியோடு ஹூத்திஸும் ஹமாஸும் நேற்று டெல்லவிவ், ஜெருசலம், அஸ்கலான், அஸ்தோத், காசா என்க்ளேவ், நார்தன் இஸ்ரேலுடைய வடக்கு பகுதி இத்தனையும் தாக்கியிருக்கிறார்கள். இஸ்ரேலினுடைய வடக்கு பகுதி தொடர்ந்து இஸ்ரேலவர்கள், அதாவது ரெஃப்யூஜிஸ் ஃப்ரம் த நார்த் என்று சொன்னார்களே, அவர்களுக்கு இடமில்லை என்று ஆக்கிவிட்டது. நார்தன் இஸ்ரேலை காலியாக வைத்துக்கொண்டு இவர் லெபனானை பிடிப்பேன், அதே போல சிரியாவை பிடிப்பேன் என்று கத்திக்கொண்டு இருக்கிறார். நேற்றும் சுஜையா, ரஃபா ஆகிய இடங்களில் பயங்கரமாக தாக்கியிருக்கிறார்கள் போராளிகள்.
79 பேர் காயம்பட்டும் இறந்தும் இருக்கிறார்கள். அதில் பெரிய தோல்வி இஸ்ரேலுக்கு என்னவென்று சொன்னால் நெட்சாரின் பக்கத்தில் வர முடியலை. 571 நாட்களாக குண்டு மழை பொழிந்து கொண்டு இப்பொழுது 3 புதிய F-35 அமெரிக்காவினுடைய கைவண்ணம், 45 F-35 வகை விமானங்கள் தொடுத்து குண்டு போட்டும் அந்த மக்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள். ஆனால் உறுதியாக இருக்கிறார்கள், போராளிகளே தீர்வு என்று இருக்கிறார்கள். அடுத்து நேற்று குளோபல் செக்யூரிட்டி ஃபோரம் என்பதில் நடந்த விவாதத்தில் காசாவில் நடப்பதை அதனுடைய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் இன்டர்நேஷனல் கமிட்டி ஆஃப் த ரெட் கிராஸ் சொசைட்டி சொல்லியிருக்கிறார். கிளீனாக பட்டியலிட்டிருக்கிறார். டெத், மரணம், இன்ஜுரி, காயம், மல்டிபிள் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ், இங்கிருந்து அங்கே அங்கிருந்து இங்கே, இப்படி பல அலக்கழிப்புகள், ஆம்பியூட்டேஷன்ஸ், கைகால்கள் நீக்கப்படுவது, செப்பரேஷன், குழந்தைகளிடம் தாயிடம் இருந்த குழந்தைகள், பெற்றோர்களிடம் இருந்த குழந்தைகள் இப்படி பிரிக்கப்படுவது, டிஸ்அப்பியரன்ஸ், நிறைய பேரை காண முடியவில்லை, அவர்களெல்லாம் இடிபாடுகளுக்கு இடையிலே சிக்கியிருப்பார்கள் என்று கருதப்படுகிறது. ஸ்டார்வேஷன், டினையல் ஆஃப் எய்டு, அதாவது பட்டினி, மெடிக்கல் எய்டு, அது கூட சேர்ந்து மனிதர்கள் என்ற டிக்னிட்டியை மறுக்க முயற்சி செய்கிறார்கள். அதைத்தான் போராளிகள் தாக்கு பிடித்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படி அங்கே போர் அல்ல, ஒரு இனப்படுகொலை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. நேற்று அதிகமாக இஸ்ரேல் 70 பேரை கொலை செய்திருக்கிறது. கான் யூனிஸ், மவாசி, நிஸ்ரத் கேம்ப் ஆகியவற்றில் குண்டுகளை போட்டு. ஆனால் ஐசிஜியில், அதாவது ஐசிஜே சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் இஸ்ரேலு உருவாவை அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்வதற்கு அதற்கு அதிகாரம் இருக்கிறதா என்பது பற்றிய விவாதம். ஆனால் உலகத்தில் உள்ள பல நாடுகள், அதாவது சவுதி அரேபியா உட்பட ஸ்பெயின், இத்தாலி, பொலிவியா போன்ற நாடு, பெல்ஜியம், கொலம்பியா போன்ற நாடுகள் நேற்று பேசிய பேச்சுக்கள், வரலாற்று தடங்கள் எப்படி ஒரு ஜியோனிஸ்டும் ஒரு ட்ரம்பும், சைனிஸ்டாக மாறிக்கொண்ட ட்ரம்பும் இனப்படுகொலைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதற்கு இவர்கள் இறந்த பிறகும் இந்த வரலாறு அவர்களை தூற்றி கொண்டே இருக்கும். அடுத்தது ஹூத்திஸ் தான் இன்னைக்கு வரைக்கும் டாப் நியூஸ். 60 பில்லியன் கான், 60 மில்லியன் போனது ஒரே ஏர்கிராஃப்ட்டு. அதை என்னமில்லாமல் வசிக்கிறாங்க. நேற்று நம்ம சொன்னோம், F-18E வகை ராக்கெட் ஒரே அடி. அது USS ட்ரூமனுடைய தளத்தை நாசமாக்கி அதுவும் கடலில் விழுந்தது. அது கடலில் தான் உழப்போகுது. அது அந்த ஹைப்பர்சோனிக் மிசிலை எவாய்டு பண்ணி வரும்போது, அதிலிருந்து தப்பிக்க வரும்போது அது கடலில் தான் உழப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே உள்ளே இருந்தவர்கள் கடலில் குதித்து இருக்கிறார்கள். ஆனால் அதோடு 60 மில்லியன் கான் அப்படின்னு பென்டகன் ஒப்பாரி வைக்கிற அளவுக்கு நேற்று தாக்குதல். ரெட் சி பயங்கரமான போர்க்களம், பல கப்பல்களை அழித்து இருக்கிறார்கள். ஹூத்திஸ் தினமும் காட்டுகின்ற வீரியம், தினமும் கொண்டு வருகின்ற புதிய தாக்குதல், தினமும் கொண்டு வருகின்ற புதிய யுக்தி, இது எல்லாம் அமெரிக்காவை திணற அடித்திருக்கிறது. இப்பொழுது அமெரிக்கா தன்னுடைய சொந்த நாட்டுக்கே பாதுகாப்பு இல்லை என்று அஞ்சுகிறது. அதனால் நேற்று அமெரிக்காவினுடைய பார்லமெண்ட்டில், காங்கிரஸில் 150 பில்லியன் கோல்டன் டோம், அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒன்று, அயன் டோமுக்கு பதிலாக கோல்டன் டோம். இது பிரதானமான வேலை என்னவென்று சொன்னால் ஹைப்பர்சானிக் மிசில்களை தடுப்பது. இதை நாங்கள் முதல்ல டெவலப் பண்ண போகிறோம். ஏன்னா நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொன்னேன், ட்ரம்ப் வந்த உடனே நம்ம ஏர் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு கேட்டார். வான்வெளி தடைகள் எப்படி இருக்குது அப்படின்னு. அது இப்பொழுது இருக்க நிலையில் அது சீராக இல்லை, அதை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னாங்க. உடனே ப்ராஜெக்ட் கேட்டார். 150 பில்லியன் டாலருக்கு கொண்டு வந்து அயன் டோம் ஒன்றை, கோல்டன் டோம், அதுக்கு பேர் அயன் டோம் இல்லை, இனிமேல் அதுக்கு பேர் கோல்டன் டோம் ஒன்றை உருவாக்கும் என்று. ஆனால் இப்பொழுது உன்னுடைய எந்த டோமும் இஸ்ரேலையும் காப்பாற்றலை, செங்கடலில் நிற்கக்கூடிய உன்னுடைய USS ட்ரூமன், கால் வில்சன் உட்பட எதையும் காப்பாற்றவில்லை. இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் ஹூத்திஸுடைய பலத்தை காட்டுகிறது. ஹூத்திஸ் மிகப்பெரிய அழிவுகளை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதே போல அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் மீது, அப்பாவிகள் மீது நீ போடுகின்ற குண்டுகளை
அவர்கள் பொருள்படுத்தவில்லை என்பதை 2 நாட்களுக்கு முன்னால் சொன்னோம். அதை வைத்து பார்க்கின்ற போது இப்பொழுது 68 பேர் ஆப்பிரிக்கன் இமிகிரன்ஸை வச்சிருந்த இடத்த அழிச்சாம்பார். அதுதான் உலகத்துல பெரிய செய்தியாகி அது ஐசிஜி வரைக்கும் போயிருக்கிறது. ஆக ஹூத்திஸிடம் அடி வாங்கி திணறும், அதாவது டப்புன்னு திருப்ப முடியலையாம் கப்பல்களை, அந்த அளவுக்கு அடித்து விட்டார்களாம். திருப்பி ஓடுறதுக்கு வழி இல்லாமல், அதாவது ஓடணுங்கிறத முடிவு பண்ணாலும் கப்பலை திருப்பிட்டு ஓடணுமில்ல, அதுக்கு கேப் விடாமல் அடிக்கிறாங்கன்னு ஒப்பாரி வைத்திருக்கிறது. இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் தருகிறோம். வாகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.